அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஸோ ட்ரைபாட் எபிசோடோடைய அப்டேட் வெர்ஷனான இந்த ட்ரைபாட் 30 அப்படிங்கிறதுல மொத்தம் 30 எபிசோடு பார்க்க போகிறோம். அதில் முதல் எபிசோட் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் வருது. அடுத்து திங்கக்கிழமை 2வது எபிசோட், அடுத்து புதன் வெள்ளி. ஸோ வாரத்தில் திங்கள் புதன் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி இது கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் முகவுரை, பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் பாலிட்டிங்கிற சிலபஸோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த முகவுரை அப்படிங்கிற ஒரு டாபிக். இது ரொம்ப எளிமையாக படிச்சிடலாம். இது ரொம்ப நிறைய டேட்டா இல்லாமல் கொஞ்சம் கம்மியான டேட்டாவை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பு. ஆனால் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டைம் நீ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே ஒரு 75% வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக்கே முடிஞ்சிடும். பைலிங்குலாக தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே தான் நான் சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த கிளாஸ் தொடர்பான ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம். இதோடைய பிடிஎஃப் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுவுமே நம்ம ஆப்பில் ஹோமில் பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன் இருக்கும். அதை டச் பண்ணுங்க. ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த ட்ரைபாட் 1 இந்த 30 எபிசோடோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருக்கக்கூடிய இந்த முகவுரை அப்படிங்கிற இந்த டாப்பிக்கோட இந்த பிடிஎஃபை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். சரியா? சரி, முகவுரை அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் என்னங்கிறத சொல்லிடுறேன். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது 1947 ஆகஸ்ட் 15. சுதந்திரம்னா என்ன? நம்ம வந்து ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் நம்ம இருந்தோம். ஆங்கிலேயர்கள் தான் நம்ம நாட்டை கைப்பற்றி ஒரு காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் நம்ம இருந்தோம். ஸோ அப்போ ஆங்கிலேயரை நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றி நமக்கு கிடைத்தது தான் நம் நாட்டுக்கான சுதந்திரம். அதுதான் 1947 ஆகஸ்ட் 15. சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நம்ம இனிமே எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை, எந்த நாடும் நம்ம அடிமைப்படுத்த முடியாது. ஸோ இந்தியா என்பது ஒரு சுதந்திரமான ஒரு நாடு இனிமே அப்படிங்கிறதை வெளிப்படுத்துவது தான் சுதந்திரம் பெறுவதற்கான அடையாளம். இது 1947 ஆகஸ்ட் 15 நடந்தது நமக்கு தெரியும். அதை தான் நம்ம வந்து இந்திய சுதந்திர தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். இது இல்லாம இன்னொரு முக்கியமான தினம் ஒன்று இருக்கு. அதுதான் குடியரசு தினம்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். அது எப்போ? ஜனவரி 26 ஒரு ஆண்டும். அது ஏன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சுதந்திரம் கிடைச்ச 1947 சுதந்திரம் கிடைச்ச நம்ம நாடு இப்படிதான் இருக்கணும், நம்ம நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள் இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் உண்டு, இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடங்கிய ஒரு புத்தகம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. அந்த புத்தகத்துக்கு பேர் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக், அதாவது இந்திய அரசியலமைப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியணும்னா, ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க சேர்றீங்க. ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க சேர்றீங்க, ஜாயின் பண்றீங்க. இப்போ அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிருதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. நீங்க கரெக்டா அந்த 9 மணிக்கு போனாதான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ்ல வந்து நீங்க பிரசன்ட். ஒருவேளை 9 மணிக்கு போகாம 12 மணிக்கு போனீங்கன்னா உங்களை உள்ள விட மாட்டாங்க, வெளியில அனுப்பிடுவாங்க. நீங்க வந்து ஆப்சென்ட் அன்னைக்கு. அப்போ அந்த இடத்துல அந்த 9 மணிக்கு வரணும், 5 மணிக்கு போகணுங்கிறது அந்த ஸ்கூலுடைய ஒரு ரூல்ஸா சொல்றாங்கல்ல, அதை எல்லாரும் அங்க இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணலைன்னா அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்படுவார்கள். அவங்களுக்கு அதுக்கான ஏதாவது ஒரு தண்டனை வழங்கப்படும். இப்போ ஸ்கூல்ல வந்து நம்ம லேட்டா போனோம், நம்ம என்ன சொல்லுவாங்க, வெளில நிக்க வச்சு ஸ்கூல் கிரவுண்ட் ஒரு 3 சுத்து சுத்தும்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம சுதந்திரம் கிடைச்ச நம்மளோட இந்தியாவில் எப்படி வாழணும், வாழக்கூடிய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு, அவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நம்ம நாட்டில் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம். இந்த புத்தகத்தை வெளியிடப்பட்ட நாள் தான் 1950 ஜனவரி 26ஆம் நாள். ஸோ இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்ட அந்த ஜனவரி 26 1950ங்கிற அந்த ஜனவரி 26ங்கிற டேட்டை தான் ஒரு வருஷமும் நம்ம குடியரசு தினம்னு செலிப்ரேட் பண்றோம். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கும். ஸ்கூல் படிக்கிற காலத்துல டக்குன்னு நல்லா போயிட்டு இருப்போம். யாராவது ஒருத்தங்க வந்து என்ன சொல்லிட்டு போயிருவாங்க, இது வந்து குடியரசு தினம் கிடையாது, சுதந்திர தினம், நீ என்ன மாத்தி சொல்ற அப்படின்பாங்க. டக்குன்னு நமக்கே குழப்பம் வந்துடும், நம்ம தான் ஏதாவது மாத்தி சொல்றோமா அப்படின்னு. இந்த குழப்பம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வகுப்புக்கு போனாதான் உங்களுக்கு புரியும்.
ஸோ சுதந்திர தினம் என்பது ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தில் இருந்து இந்தியா சுதந்திரமாக இனிமே இருப்போம், இனிமே நாங்க எந்த நாடும் எங்களுக்கு கட்டுப்படுத்தாது, நாங்க எந்த நாட்டுக்கும் இனிமே அடிமை கிடையாது, ஸோ நாங்கள் சுதந்திரமானவர்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது தான் சுதந்திர தினம். குடியரசு தினம் என்றால் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு, என்னென்ன உரிமைகள் அல்ல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டார்கள். அதுதான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம். அது வெளியிட்ட நாள் தான் 1950 ஜனவரி 26ஆம் நாள். அந்த ஜனவரி 26ங்கிற அந்த டேட்டை தான் ஒரு வருஷமும் ஒரு வருஷமும் என்ன பண்றோம், ஜனவரி 26 நம்ம குடியரசு தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். சரி, இப்ப இதுக்கு இந்த வகுப்புக்கு என்ன சார் சம்பந்தம் சொல்றேன். இப்போ அந்த 1950 ஜனவரி 26ஆம் தேதி வெளியிட்டாங்கல்ல ஒரு புத்தகம், இந்திய அரசியலமைப்பு புத்தகம்னு இப்போ ஒன்று வெளியிட்டாங்கல்ல, அந்த புத்தகத்துடைய முதல் பக்கம் தான் இந்த பிரியாம்பிள். நம்ம நாட்டுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்குல்ல, அதோடைய முதல் பக்கத்தை தான் நம்ம பிரியாம்பிள், முகவுரைன்னு குறிப்பிடுறோம். இந்த முதல் பக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனாலதான் அந்த முதல் பக்கமான அந்த முன்னுரை மட்டுமே, முகவுரையை மட்டுமே ஒரு டாபிக்காவே நம்ம வகுப்பா பார்க்கணும். அதை சிலபஸ்லயே முகவுரை அப்படின்னு தனி டாபிக்காவே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. எதனாலங்கிறது அந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ 1950 ஜனவரி 26ஆம் நாள் வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தின் முதல் பக்கமான இந்த முகவுரை பற்றிய வகுப்பை தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, இதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கோடைய ஒரு ஃப்ரண்ட் பேஜ். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இதான் நம்ம நாட்டில் 1950 ஜனவரி 26ல வெளியிடப்பட்ட இந்திய அரசியலமைப்பு புத்தகம். இதுல தான் நம்ம படிக்கிறோம், ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறோம்ல. 395 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 12 பகுதிகள் இருக்கு, 12 அட்டவணை இருக்கு, 25 பகுதிகள், இதெல்லாம் படிக்கிறோம்ல. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்துல தான் இருக்கும். அந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மன்னு கிடையாது, குடியரசுத் தலைவர் உட்பட எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இந்திய குடிமகன் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம். ஸோ இதான் அந்த புக்கோடைய ஒரு ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த புத்தகத்தை 1950 ஜனவரி 26ல வெளியிட்டாங்க. அதை நம்ம குடியரசு தினமா ஒரு ஆண்டு கொண்டாடுறோம். இந்த புத்தகத்தை திருப்புனீங்கன்னா அதோடைய முதல் பக்கம் தான் இந்த முகப்புரை. இங்க தமிழ்ல இருக்கு, இங்க அது அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நான் கடைசியா படிச்சு காட்டுறேன். அப்பதான் அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சாதான் இல்ல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த முகவுரை, இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற இதைத்தான் நம்ம ஒரு வகுப்பா பார்க்கிறோம். இந்த ஒரே ஒரு பேஜ் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புத்தகத்தை எடுத்தீங்கன்னா அதோடைய முதல் பக்கமான இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிற இந்த பேஜ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய மிக மிக முக்கியமான ஒரு பக்கம். அதனாலதான் அதை ஒரு தனி வகுப்பாவே நம்ம பார்க்கிறோம். அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்துருவோம். ஸோ அதோடைய தமிழ் வெர்ஷன், அதோடைய இங்கிலீஷ் வெர்ஷன், ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம கடைசியா படிச்சு காமிச்சு நான் அதை கம்ப்ளீட் பண்றேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முகவுரை. ஃபர்ஸ்ட் பிரியாம்பிள்னா என்ன? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்பது அரசியலமைப்பு புத்தகத்தின் முதல் பக்கம் என்று குறிப்பிடலாம். ஸோ இந்த முகவுரை எப்படி சொல்லலாம்? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்பு புத்தகம், அதோடைய முதல் பக்கம் அப்படின்னு குறிப்பிடலாம் இந்த முகவுரையை. இன்னும் எளிமையா உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு கடையில போய் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கிற ஒரு புக்கு ஒன்று வாங்க போறீங்க. அந்த புக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த புக்கை திருப்பி அந்த புக்கில் இருக்கிற எல்லா பேஜையும் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டீங்க. அதோடைய முதல் பக்கத்தை பார்ப்பீங்க. அந்த புத்தகம் என்ன மாதிரி புத்தகம், அதுல என்ன மாதிரி குறிப்புகள் இருக்கு அப்படின்னு அதோடைய ஹைலைட்டட் பாயிண்ட்டை அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தாலே உங்களுக்கு நீங்க வாங்க போன புத்தகத்தோடைய மற்ற பேஜ் எப்படி இருக்கும், அதுல என்ன கண்டென்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு புக்கு 1000 பேஜ் இருக்கிற ஒரு புக்கை நீங்க போய் வாங்க போறீங்க கடையில, அந்த 1000 பக்கத்தையும் நீங்க திருப்பி பார்க்க மாட்டீங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் பக்கத்தை திருப்பினாலே முன்னுரைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த புத்தகம் என்ன மாதிரியான புத்தகம், இதுல என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு இந்த புத்தகம் என்ன மாதிரி புத்தகம்னு புரிஞ்சிருது. அந்த மாதிரி பாக்குறீங்கல்ல ஒரு பேஜ், அதுதான் முகவுரை. அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக் இருக்குல்ல, அந்த புக்குடைய முதல் பேஜான அந்த முகவுரை தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எதை பேஸ் பண்ணது, நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல்ஸ் எதை பேஸ் பண்ணது, என்ன மாதிரியான உரிமைகள் நம்ம நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் ரொம்ப ஷார்ட்டா கீ பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி சில முக்கியமான வார்த்தைகளை ஆட் பண்ணி அந்த முகவுரை என்ற அந்த முதல் பக்கத்துல இருக்கும்.
அப்ப வேற ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவர் நம்ம நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கை வாங்கி பார்க்கிறாரு அப்படின்னா எல்லா ஆர்டிக்கலையும் எல்லா பேஜையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை திருப்பணும்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற இந்த முகவுரை, அதுலயே எங்க நாட்டுடைய இந்திய அரசியலமைப்பு இப்படிதான் இருக்கும், நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றோம், எங்க நாட்டுல சிஸ்டம் இப்படிதான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தாலே நம்ம நாட்டுடைய இந்திய அரசியலமைப்பை பொறுத்து இந்திய அரசியலமைப்பு எப்படி செயல்படுது, என்னென்ன உரிமைகள் கொடுக்குறாங்கிற அந்த ஷார்ட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காகத்தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்குடைய முதல் பக்கம் என்று இந்த முகவுரை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமாக கருதுறோம். நீங்க போய் ஒரு கடையில உங்களுக்கு தேவையான புக்கை வாங்கும் போதே அதோடைய முதல் பேஜை பார்த்து முடிவெடுக்கிறீங்க. அதே மாதிரி நம்ம நாட்டோடைய 140 கோடிக்கு மேல வாழக்கூடிய நம்ம மக்கள் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வாங்குறோம் அப்படின்னா அதோடைய முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முகவுரை அப்ப எவ்வளவு வலிமையாக இருக்கணும். அதற்கேற்றாற் போல்தான் நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு, எப்படிப்பட்ட சிஸ்டம் நாங்க ஃபாலோ பண்றோங்கிற எல்லாத்தையும் இந்த முகவுரையில் பதிவு செய்திருப்பார்கள். இதுதான் முகவுரை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? சோ அதை ஒரு முதல் பக்கம் என்றும் சொல்லலாம். The preamble to the Indian Constitution can be described as the first page of the Constitution book. அதை என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க? கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு நம்ம அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த முகவுரை அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் புக்குடைய ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட், இந்த முகவுரை முறை அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டது ஆகும். இங்கிலீஷ்ல பாருங்க. This preamble system was adopted from the United States. அதாவது இப்ப நான் சொல்லிட்டேன் இந்த முகவுரை அப்படிங்கிற ஒரு மெத்தட்னு சொல்லிட்டேன். இது வந்து இந்திய அரசியலமைப்புடைய முதல் பக்கத்துல இருக்கு அப்படின்னு. ஆனா இதை நம்மளே உருவாக்கி வச்சோமா, இல்ல வேற ஏதாவது ஒரு நாட்டுல அந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல இப்படி ஒரு மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணி அதை நம்ம எடுத்துட்டு வந்தோமா? நம்ம வேற ஒரு நாட்டுல அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, அதை தான் நம்ம எடுத்துட்டு வந்து முகவுரை அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துடைய முகவுரை என்ற இந்த பக்கத்துடைய முறை நாம் வேறு ஒரு நாட்டுடைய அரசமைப்பு புத்தகத்தில் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு தான் நம்ம எடுத்தோம். அது எந்த நாடு? அமெரிக்கா. அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல இந்த முகவுரைங்கிற கான்செப்டை, பிரியாம்பிள்ங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் தன்னுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல முகவுரை பிரியாம்பிள்ங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணது அமெரிக்கா தான். அப்போ அமெரிக்கால அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல இந்த பிரியாம்பிள்ங்கிற மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கிறத யாரு பாக்குறது? ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாக்குறாரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்ல அவங்களுடைய ஃபார்மட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த பிரியாம்பிள்ங்கிற கான்செப்டை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்ப இது நல்லா இருக்கே, இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கை நம்ம இப்ப தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்ப யோசிக்கிறாங்க? இதெல்லாம் 1945-46 நடக்கிறத சொல்றேன். ஸோ இப்போ நம்ம நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் புக்கை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி இந்த பிரியாம்பிள், இந்த முகவுரை அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கில் நம்ம வைக்கலாமே, நல்லா இருக்குமே. நம்ம நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கு எப்படி, நம்ம நாடு எதை சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் நம்மளும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் யோசிக்கிறார். அப்போ யோசிச்ச அவரு இந்த மாதிரி அமெரிக்காவில் அவங்க நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கில் இந்த பிரியாம்பிள்னு ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த முதல் பக்கம். ஸோ இதை நம்ம கான்ஸ்டிடியூஷன்லையும் நம்ம வைக்குமே அப்படின்னு அவர் அதை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது அந்த புக்கை எழுதுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, இந்திய அரசியல் நிர்ணய சபை. அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதுவதற்காக உருவாக்கிய சபைதான் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஸோ அப்ப நேரு அவர்கள் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கிட்ட எடுத்துட்டு வந்து பரிந்துரைக்கிறார். எந்த டேட்ல? ஜவஹர்லால் நேரு தான் இந்த முறையை பரிந்துரைக்கிறாரு. அவர் பரிந்துரைத்த நாள் 1946 டிசம்பர் 13. ஸோ 1946 டிசம்பர் 13ஆம் நாள் நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கிட்ட, அரசியல் நிர்ணய சபை கிட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் இது மாதிரி நான் வந்து அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கை பார்க்கும்போது இந்த பிரியாம்பிள்னு ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, இது நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்லையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு அவர் எடுத்துட்டு வந்து இந்த டேட்ல நம்மளோட அசம்பிளி, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ அவங்க வாங்கி பார்க்குறாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இதை அனலைஸ் பண்ணிட்டு இதை நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கில் வைக்கலாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் புக்கு வெளில வரல, அதை எழுதிட்டு இருக்காங்க. நம்ம புக்கு வெளில வந்தது 1950 ஜனவரி 26 தான். அப்ப அந்த வருஷத்துக்கு முன்னாடி 1946 நம்ம புக்கை எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடியே.
அப்ப எழுத ஆரம்பிச்சோன்னு தான் எல்லா தலைவர்களும் சில முக்கியமான நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கை வாங்கி அதுல இருக்கிற நல்லது ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த ஃபார்மட் நல்லா இருந்துச்சுன்னா அதை இங்க எடுத்துட்டு வந்து பரிந்துரைப்பாங்க. அதுல அது ஓகேவா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அந்த புக்கை எழுதுறதுக்காக ஒரு சபை இருக்காங்கல்ல, அவங்க அதை ஆராய்ந்து பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்ல ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்படிதான் நம்ம கான்ஸ்டியூஷன் புக் உருவானுச்சு. கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு மேல இருக்கக்கூடிய நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் புக்ல இருக்கிற ஃபார்மட் எல்லாம் எடுத்து தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கே உருவானுச்சு. ஸோ அப்படிதான் நேரு அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் புக்கை பார்த்துட்டு இந்த முகவுரை அவங்க ஃபாலோ பண்ண இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற பிரியாம்பிள் கான்செப்ட் நல்லா இருக்குன்னு எடுத்துட்டு வந்து 1946 டிசம்பர் 13ஆம் நாள் நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை கிட்ட பரிந்துரைக்கிறாரு. ஸோ பரிந்துரைச்சோன்னா வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இதை அனலைஸ் பண்றோம், பண்ணிட்டு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அனலைஸ் பண்ணிட்டு ஃபைனலா என்ன சொல்றாங்க, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, இதை நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல நம்ம வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அதை என்னைக்கு அவங்க ஏத்துக்கிறாங்க, ஒரு பரிந்துரைச்சது 1946 டிசம்பர் 13. அதை நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை ஆராய்ந்து முடிந்து எப்ப அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா 1947 ஜனவரி 22ஆம் நாள் இந்த முகவுரை என்ற இந்த கான்செப்டை, அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முகவுரை என்ற கான்செப்டை நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இதை நாம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஏற்றுக்கொண்ட நாள் தான் 1947 ஜனவரி 22ஆம் நாள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த டேட்ல, இந்த டேட்ல. ஸோ இப்போ ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம புக்கில் கொண்டு வந்தாச்சு, கான்ஸ்டியூஷன் புக்கில். ஃபைனலா நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அது இதுல வராது, காமன் பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது இதுதான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம், இதை தான் நம்ம 1950 ஜனவரி 26 வெளியிட போறோம் அப்படின்னு என்னைக்கு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முடிவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியணும். அதாவது வெளியிட்ட நாள் தான் 1950 ஜனவரி 26. ஆனா அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சது 1946 டிசம்பர் 9ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எழுத. அப்ப எழுத ஆரம்பிச்சு ஃபைனலா இதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான புக்கு, இதை தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு எப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முடிவு பண்ணாங்க, எப்ப அதை சைன் பண்ணாங்க, இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கான புக்கு. நான் முகவரை பத்தி பேசல, காமனா இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு 1950 ஜனவரி 26 வெளியிடப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி எப்ப அதை அரசியல் நிர்ணய சபை ஏத்துக்கிட்டாங்க, இதை தான் நம்ம வெளியிட போறோம்னு அவங்க எப்ப ஒத்துக்கிட்டு சைன் பண்ணாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26 தான் ஏத்துக்கிட்டாங்க. ஓகேவா? 1949 நவம்பர் 26 அவங்க ஏத்துக்கிறாங்க, அந்த புக்கை தான் நம்ம வெளியிட போறோம் அப்படின்னு. ஸோ அவங்க அந்த ஏத்துக்கிட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு புக்கு வெளியிடப்பட்ட அந்த ஜனவரி 26ங்கிறத தான் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26ஆம் நாள் நாம் குடியரசு தினம் என்று செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா குடியரசு அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம நாட்டுடைய அரசு, குடிமக்களுடைய அரசு அப்படிங்கிறத தெரிவிக்கிறோம். குடியரசுனா என்ன அர்த்தம், குடி அரசு, குடிமக்களுடைய அரசு. ஸோ அப்படியே அதை தெரிவிக்கிறோம். ஸோ அதனால அதை தான் நம்ம குடியரசு தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஃபைனலா 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது. சரி, அப்படி வெளியிடப்பட்ட போது இந்த முகவுரை அப்ப இருந்துச்சா? இருந்துச்சு. 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக் ரிலீஸ் பண்ணும்போது அதுல நம்மளுடைய பிரியாம்பிள்ங்கிற ஃபார்மட்டை அந்த முதல் பக்கத்தை இணைச்சுதான் வெளியில வந்துச்சு. ஸோ இந்த முதல் பக்கமான இந்த பிரியாம்பிள் 1950 ஜனவரி 26 வெளிவரும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு 3 ஃபார்மட் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 3 எழுத்துக்களை தான் கீவேர்டா வச்சு அதை ஒரு தொடங்கி இருப்பாங்க. நம்ம முகவுரை அந்த ஒரு பேஜ் இருக்குல்ல, இங்க பாருங்க, இந்த இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கு பாருங்க, இந்திய மக்களாகிய நாம், இது வந்து ஒரு பேஜ். இதுல இந்த இடத்துல இருக்கிறது தான் அந்த கீ பாயிண்ட். சரியா? இங்க பாக்குறோம்ல, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 3 கீவேர்ட்ஸை வச்சுதான் இந்த முகப்புரை அப்படிங்கிற வாக்கியம் தொடங்கும். அந்த ஒரு பக்கம் அப்படிங்கிறது என்னென்ன 1950 ஜனவரி 26 வெளிவரும்போது முகவுரையில் இருந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் 3 தான் இருந்துச்சு. என்னென்ன? இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த வாசகத்தோட தான் தொடங்கும். இந்திய மக்களாகிய நாம் இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு கொண்ட நாடாக இந்தியாவை நாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடங்கும். அதுக்கப்புறம் சில வார்த்தைலாம் இருக்கும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ 1950 ஜனவரி 26 நம்ம கான்ஸ்டியூஷன் புக் வெளிவரும்போது முகவுரையில் இருந்த 3 கீவேர்டு வந்து ஸ்டார்டிங்ல இருந்த அந்த கீவேர்டு வந்து இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 3 வார்த்தைகள் மட்டும்தான். இதுக்கு பின்னாடி தான் நிறைய கண்டென்ட்டே இருக்கு சொல்றேன். இப்போ இதெல்லாம் இங்கிலீஷ்ல பாருங்க. இறையாண்மைனா சாவரின் அப்படின்னு அர்த்தம், மக்களாட்சினா டெமோக்ராட்டிக் அப்படின்னு அர்த்தம், குடியரசுனா ரிப்பப்ளிக் அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இதுதான் இந்த 3 வார்த்தைகள். சரியா? ஸோ அடாப்ட் பண்ணிக்கிட்டது 22 ஜனவரி 1947. இதை திஸ் மெத்தட் வாஸ் ரெக்கமெண்டட் பை ஜவஹர்லால் நேரு. இது ரெக்கமெண்ட் பண்ணது யார்? இந்த முகவுரை அப்படிங்கிற கான்செப்டை அமெரிக்காவிலேருந்து எடுத்துட்டு வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் வைக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ண டேட்டு, அதை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்றுக்கிட்ட டேட்டு, ஃபைனலா 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு புத்தகம் வெளிவரும்போது அதுல எந்த வாசகத்தோட அந்த முகவுரை தொடங்கும் என்றால், இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு என்ற இந்த 3 கீவேர்டை வச்சுதான் தொடங்குனுச்சு. இதுதான் பேஸ். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுட்டுனா அடுத்து போறதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டோம்? முகப்புரை அப்படிங்கிற கான்செப்டை ஏத்துக்கிட்டு அதை ரிலீஸ் பண்ணியாச்சு. ரிலீஸ் பண்ணும்போது இந்த 3 கீவேர்டு தான் அதோட ஆரம்பத்துல இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். வழக்குகள். இப்போ இதுல என்னன்னா, இப்போ இந்த 3 கீவேர்டு தான் இருக்குன்னு நான் சொன்னேன். என்னென்ன இருந்துச்சு? இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த 3 கீவேர்டை வச்சு தான் நம்மளுடைய முகப்புரை தொடங்கும். இப்படிதான் இருந்துச்சு. அப்ப இருந்த அரசாங்கம், மத்திய அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 3 வார்த்தைகள் மட்டும் போதாது. இதுல இன்னும் நம்ம சில வார்த்தைகளை நம்ம இணைக்கணும் உள்ள. இந்த முகப்புரை அப்படிங்கிற இந்த பேஜ்ல நம்ம இந்த ஸ்டார்டிங்ல தொடங்குற இந்த இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசுங்கிற வார்த்தையில நம்ம இன்னும் 2-3 வார்த்தைகளை இணைக்கணும். நம்ம இதுல கொஞ்சம் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பார்லிமெண்ட். ஆனா பார்லிமெண்ட் அதை ஆட் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, அரசியலமைப்பு புத்தகம் என்பது ஓகே, நீங்க அந்த நிறைய பேஜஸ் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, பார்ட்ஸ் இருக்கு, ஷெட்யூல் இதெல்லாம் இருக்கு, ஓகே. ஆனா அரசியலமைப்பு புத்தகத்துல அந்த முதல் பக்கமா இருக்குல்ல முகவுரை, அது அரசியலமைப்புடைய ஒரு பகுதியே அல்ல, அது தனி. அதனால நீங்க திருத்துறதுக்கு அலோடு கிடையாது. யார சொல்றாங்க? கோர்ட் சொல்றாங்க, பாராளுமன்றத்தை. ஏன்னா பாராளுமன்றம் என்ன யோசிக்கிறாங்க, இந்த முகவுரையில 3 வார்த்தை இருக்கு, இது இல்லாம இன்னும் 2-3 வார்த்தையை நம்ம உள்ள நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருத்தம் பண்ணி ஆட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப கோர்ட் என்ன சொல்றாங்க, நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க, நீங்க ஆர்டிகல்ஸை வேணா திருத்திக்கலாம். பின்னாடி இருக்கிற அந்த புக்ல, கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கிற ஆர்டிகல்ஸை நீங்க திருத்துறீங்க, அது வேற. ஆனா இந்த முதல் பக்கமான இந்த முகவுரையை நீங்கள் திருத்துவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் அது அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அல்ல, அது தனி. அரசியலமைப்போட சேர்ந்ததை அதை பார்க்காதீங்க, அது தனி. நம்ம நாட்டுடைய வலிமை அது தனி. அதனால அதை நீங்க திருத்த முடியாது. அரசியலமைப்பு புத்தகத்தின் முதல் பக்கமான முகவுரையை திருத்துவதற்கோ கூடுதலாக நீங்க அதில் ஏதாவது வார்த்தைகளை சேர்ப்பதற்கோ அனுமதி இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க சொன்னோன்னு அதை எதிர்த்து என்ன பண்றாங்க, வழக்குகள் நடக்குது. இல்ல, பாராளுமன்றத்திலிருந்து என்ன பண்றாங்க, எங்களுக்கு திருத்துவதற்கு அனுமதி வேணும், நாங்க முகவுரையை திருத்தணும், அந்த இடத்துல சில வார்த்தைகளை நாங்க இன்னும் ஆட் பண்ணணும், அதனால எங்களுக்கு முகவுரை திருத்த அனுமதி கொடுங்க அப்படின்னு கோர்ட்ல அவங்க நிறைய கேசஸ்லாம் நடத்துறாங்க. அதுல முக்கியமான 3 கேஸ் தான் இந்த முகவுரை, இந்த முதல் பக்கமான இந்த முகவுரையை பாராளுமன்றம் திருத்துவதற்கு அனுமதி கேட்டு தொடர்ந்த 3 வழக்குகள். முதல் வழக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருவாரி ஒன்றியம் வழக்கு. 1960 நடந்த பெருவாரி வழக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இது பெருவாரி வெஸ் ஒன்றியம் வழக்குன்னு சொல்லலாம். பெருவாரி வெஸ் ஒன்றியம் வழக்கு. இந்த வழக்குல ஒரு ஜட்மெண்ட்ல தான் முகப்புரையை நீங்கள் திருத்துவதற்கு அனுமதி அல்ல. ஏன்னா அரசியலமைப்பின் ஒரு பகுதியே அது அல்ல, அது தனித்துவமான ஒண்ணு, அதனால நீங்க திருத்தக்கூடாது அப்படின்னு பாராளுமன்றத்தை பெருவாரி வழக்குங்கிற இந்த வழக்குல கோர்ட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கை பத்தின பேஸ் என்னன்னு சொல்லிடுறேன். பெருவாரிங்கிறது ஒரு கிராமத்தோட பேர். இது மேற்கு வங்கத்துல ஜல்பைகுரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற, ஜல்பைகுரிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான் இந்த பெருவாரி அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் 1947 அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப ராட்க்ளிஃப் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லைகளை பிரிச்சார். அப்படி பிரிக்கும் போது இந்த பெருபாரிங்கிற இந்த கிராமம் இந்தியாவுடன் பிரிச்சு கொடுக்கப்பட்டுருச்சு. மேற்கு வங்கத்துல இது இருக்கு, ஜல்பைகுரிங்கிற ஒரு கிராமத்துல தான் இந்த இடம் இருக்கு. அப்போ பிரிச்சு அவர் ராட்க்ளிஃப் என்ன பண்ணிட்டாரு, இந்த பெருபாரிங்கிறத இந்தியாவோட கொடுத்துட்டாரு. ஆனா அந்த டாக்குமெண்ட் எழுதுவாங்கல்ல, அதுல இந்த பெருபாரிங்கிற கிராமம் இந்தியாவுடன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத எழுத மிஸ் பண்ணிடுறாங்க. இதை ஆட் பண்ணல அவர். அப்ப இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு தெரிய அவங்க என்ன பண்றாங்க, இந்த பெருபாரி அப்படிங்கறத அவங்களோட வரைபடத்துல சேர்த்துட்டாங்க. ஏன்னா அது பெருபாரிங்கிறது இந்தியாவுக்குன்னு அங்கீகாரமா கொடுக்கல. அந்த ராட்க்ளிஃப் அதிகாரப்பூர்வமா பிரிக்கும் போது இது இந்தியாவுக்கானதுன்னு எழுத விட்டுறாரு. அவ அந்த விஷயம் தெரிஞ்சு பாகிஸ்தான் என்ன பண்ணிடுறாங்க, இந்த பெருபாரிங்கிற கிராமத்தை அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இந்த விஷயம் தெரிய வந்தோடனே இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது.
இல்ல இந்த பெருவாரிங்கிறது எங்கள்கிட்ட தானே இருந்துச்சு, இது அவங்க வந்து எழுத மறந்துட்டாங்க, மிஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ அப்படிங்கும் போது, இல்ல இது வந்து எங்களோட ஒட்டி தானே இருக்கு, இது எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நேரு அவர்கள் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தி, சரி ஓகே இதை நாங்கள் உங்க கூட கொடுத்துட்றோம், பெருவாரிங்கிறது உங்களோட பகுதியை ஒட்டி தான் இருக்கு, அதனால சரி நீங்களே இதை கொடுத்துறோம், நீங்களே வச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கு அந்த பெருபாரிங்கிற கிராமத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது நார்மலா கொடுக்கலாமா, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எழுதி கொடுத்தா போதுமா, இல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சட்ட திருத்தம் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு வருது. ஸோ அதை போய் நீதிமன்றத்திட்ட கேட்குறாங்க. அந்த நீதிமன்றத்திட்ட கேட்ட அந்த வழக்கு தான் இந்த பெருவாரி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவாரி ஒன்றியம் வழக்குன்னு சொல்லுவாங்க. 1960 நடந்துச்சு. ஸோ இந்த பெருவாரிங்கிற கிராமம் சட்ட திருத்தம் செய்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா, அல்லது நார்மலாக ஒரு ஒரு டாக்குமெண்ட் நம்ம நார்மலா எழுதி சைன் போடுவோம் அந்த மாதிரி போட்டே கொடுத்துட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடந்ததுதான் இந்த வழக்கு. ஸோ இந்த வழக்குடைய முடிவில் அது வேற, இந்த வழக்குடைய தொடர்கதை அது வேற மாதிரி இருக்கும், அது நம்ம தனியா வழக்குகள்ல பார்த்துக்கலாம். அதுக்காக நடந்ததுதான் பெருவாரி வழக்கு. இந்த பெருவாரி கிராமம் 1960 9வது சட்ட திருத்தம் பண்ணி பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது ஃபைனலா. இந்த கேஸ்ல தான் இந்த முகவுரையை திருத்தம் செய்வதற்கு பார்லிமெண்ட் அலோடு கேட்டாங்கல்ல, அதற்கான தீர்ப்பும் இந்த கேஸ்ல கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முகவுரையை பாராளுமன்றம் திருத்தக்கூடாது, ஏனென்றால் அரசியலமைப்பின் ஒரு பகுதியே முகவுரை அல்ல, அது ஒரு தனித்துவமான ஒண்ணு, அதனால நீங்க அதை திருத்த முடியாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் இதுல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துட்டு, திருத்தக்கூடாதுன்னு வந்துட்டு. The preamble is not a part of the constitution. இந்த preamble, இந்த முகவுரை என்பது not a part of the, இது வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பார்ட் இல்ல, அதனால நீங்க அதை திருத்தக்கூடாது அப்படின்னு இந்த பெருவாரி யூனியன் கேஸ்ல சொல்லிட்டாங்க. சரி, அப்ப இந்த கேஸ்ல 1960 முகவுரை திருத்த அனுமதி கொடுக்கல. அப்ப திரும்பவும் இன்னொரு கேஸ் ஒண்ணு நடக்குது. அந்த கேஸ்ல இந்த முகவுரை தொடர்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா, கேசவானந்தா பாரதி வழக்கு. 1973 நடந்த வழக்கு. இந்த வழக்கு கேரள அரசு வெஸ் கேசவானந்தா பாரதி வழக்குன்னு சொல்லுவாங்க. கேரள அரசுக்கு எதிராக நடந்த வழக்கு தான் இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு. இந்த கேசவானந்தா பாரதின்னு அப்ப இருந்தவர் ஒருத்தர் அப்ப இருந்தாரு. அவர் வந்து கேரளால ஒரு நில சீர்திருத்த சட்டம் ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அந்த நில சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில கேசவானந்தா பாரதிங்கிற ஒரு மடம் ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. அந்த மடத்தோட இடத்தை வந்து இந்த கேரளால கொண்டு வந்த நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு அந்த இடத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட். அப்ப அதை எதிர்த்து நீங்க எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கேஸ் போடுறாரு. கேசவானந்தா பாரதி அவர்கள் தொடர்பாக அவங்க கேஸ் போடுறாங்க கேரள அரசை எதிர்த்து. அதற்காக நடந்ததுதான் இந்த கேசவானந்தா பாரதி வழக்கு. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 13 நீதிபதிகள் இந்த வழக்குக்காக நியமிக்கப்பட்டாங்க. 13 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிச்சாங்க. உள்ளதுலயே அவ்வளவு பேர் விசாரிச்சதெல்லாம் அப்ப அதுதான். சரியா? இதுக்கான தீர்ப்பு எப்ப வெளியிடப்பட்டுச்சு இந்த கேசவானந்தா பாரதி வழக்குக்குன்னா, 1973 ஏப்ரல் 24ஆம் தேதி கேசவானந்தா பாரதி வழக்குக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு சம்பந்தமா நிறைய பேசினாங்க. அது நமக்கு இங்க தேவையில்லை. நமக்கு இங்க முகவுரை சம்பந்தமா இங்க ஒரு ஜட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னன்னு தெரிஞ்சா போதும். இந்த கேசவானந்தா பாரதி வழக்குடைய ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடுதலாக முகவுரையை திருத்திக் கொள்ளலாம், ஆனால் அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்த வேண்டும் அப்படின்னு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்தார்கள். எப்படி பெருவாரி யூனியன் வழக்குல முகவுரையை திருத்த அனுமதி இல்லைன்னு பார்லிமெண்ட்டுக்கு நீதிமன்றம் சொன்னாங்களோ, அதை அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க திருத்திக்கலாம், ஆனா அதோடைய அடிப்படை கட்டமைப்பு, அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க மாத்திரக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க அதுல திருத்தி கொண்டு போற வார்த்தையை ஆல்ரெடி இருக்கிற நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் புக்கை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, எதையுமே அதுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அதை தான் அடிப்படை கட்டமைப்புன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க திருத்தம் செய்து புதிதாக ஏதாவது மாற்றம் செய்ய போகிறீங்க அந்த முகவுரையில் அப்படின்னா நீங்க செய்யுங்க, ஆனா அதை செஞ்சா நீங்க புதுசா சேர்க்கறீங்களா அந்த வார்த்தைகள் எதுவும் கான்ஸ்டிடியூஷன் புக்குக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது, அந்த கட்டமைப்புக்கு எதிராக இருக்கக்கூடாது, அதை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்க முகவுரையில வார்த்தைகளை சேர்த்துக்கோங்க, அதை நீங்க திருத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு 1973 நடந்த இந்த கேசவானந்தா பாரதி வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட்ல முகவுரையை திருத்திக் கொள்வதற்கு பாராளுமன்றத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. முகவுரையை அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி இந்த வழக்குல தான் கொடுக்கப்பட்டுச்சு. The preamble can be amended without altering its basic structure. அதாவது எதுவும் ஆல்டர் பண்றதெல்லாம் ஓகே, ஆனா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை எதுவும் டேமேஜ் பண்ணிடாம ஆல்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த கேசவானந்தா பாரதி கேஸோடைய ஜட்ஜ்மெண்டாக முகவுரைக்கு இருந்துச்சு. இதே ஜட்ஜ்மெண்ட்டை இன்னொரு வழக்குல கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம்.
சரி, இப்ப என்ன சொல்லிட்டாங்க? 1973 கேசவானந்த பாரதி வழக்குல நீங்க முகவுரையை திருத்தம் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா அதோட அடிப்படை கட்டமைப்பை பாதிச்சிடாம பாத்துங்கன்ட்டாங்க. அப்ப அனுமதி கிடைச்சிருச்சு. அப்ப 1973 அனுமதி கிடைச்சோன பாராளுமன்றம் 1976ல 42வது சட்ட திருத்தம் பண்ணி அவங்க 3 முக்கியமான வார்த்தைகளை அந்த முகவுரை அந்த முதல் பக்கத்துல புதிதாக இணைக்கிறாங்க. அப்போ 1960 பெருபாரி யூனியன் வழக்குல திருத்த அனுமதி கிடைக்கல. அதை எதிர்த்து திரும்பவும் பார்லிமெண்ட் கேட்கறாங்க. அப்புறம் கேசவானந்தா பாரதி வழக்குங்கிற இந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட்ல முகவுரை திருத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அதோட அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் அனுமதி கிடைச்சோன 1976ல 42வது சட்ட திருத்தம் பண்ணி அந்த முகவுரை என்ற அந்த முதல் பக்கத்தில் 3 முக்கியமான வார்த்தைகள் இணைக்கப்பட்டது. அது என்னென்ன அப்படின்னா சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தை 1976ல 42வது சட்ட திருத்தம் பண்ணி இணைக்கப்பட்டது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சோசியலிசம், செக்குலரிசம் அண்ட் யூனிட்டி. சரியா? சமதர்மம்னா சோசியலிசம், மதச்சார்பற்றனா செக்குலரிசம், ஒருமைப்பாடுனா யூனிட்டி, இல்ல இன்டெகிரிட்டின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? சோ இந்த 3 வார்த்தைகள் எங்க ஆட் பண்ணாங்க? நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படிங்கிற 3 கீ பாயிண்ட்ஸை வச்சுதான் முகவுரை ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன். அந்த கீ பாயிண்ட்ஸ்ல தான் இந்த 3 வார்த்தையை கொண்டு போய் ஆட் பண்ணாங்க. அந்த ஸ்டார்டிங்ல தொடங்குற அந்த கீ பாயிண்ட்ஸ்ல இந்த 3 வார்த்தை புதுசா முகவுரையில சேர்த்தாங்கல்ல, அந்த புதுசா சேர்த்த இந்த 3 வார்த்தையில இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இந்த 2 வார்த்தை சமதர்மம், மதச்சார்பற்ற, இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் அந்த ஸ்டார்டிங்ல தொடங்குற அந்த கீ பாயிண்ட்டுக்குள்ள போய் சேர்த்தாங்க. இந்த 3ஆவதா இருக்கிற ஒருமைப்பாடை அதே முதல் பக்கத்துல கடைசி இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஆக மொத்தத்துல முகவுரை என்ற அந்த முதல் பக்கத்தில் 1976 42வது சட்ட திருத்தம் செய்து 3 முக்கியமான வார்த்தைகள் இணைக்கப்பட்டது. அதில் சமதர்மம், மதச்சார்பற்ற என்ற 2 வார்த்தைகள் அந்த முகவுரை தொடங்கும் இடத்தில், அந்த இறையாண்மை என்று தொடங்கும் இடத்தில் கொண்டு போய் வைக்கப்பட்டது. இந்த ஒருமைப்பாடு என்ற இந்த வார்த்தை அதே முகவுரையில் கடைசி பேஜ் வரும் அந்த இடத்துல கடைசி லைன்ல கொண்டு போய் ஆட் பண்ணாங்க. ஆக மொத்தம் 3மே ஆட் பண்ணது அந்த டேட்ல தான், 42வது சட்ட திருத்தம் தான். ஆனா 3மே ஃபர்ஸ்ட் இந்த 2 மட்டும் தான் அந்த ஸ்டார்டிங் கீ பாயிண்ட்ல கொண்டு போய் வச்சாங்க. ஸோ அந்த இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபைனலா முகவுரையை திருத்தம் பண்ணியாச்சு. இல்ல இன்னொரு வழக்கு மட்டும் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். 3வது வழக்கு ஒன்று, அதுதான் 1995ல நடந்த எல்ஐசி வழக்குன்னு சொல்லுவாங்க. எல்ஐசி வழக்குங்கிறது வேற ஒரு விஷயத்துக்காக நடந்துச்சு. ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட்லயும் முகவுரையை பத்தின ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. என்னன்னா கேசவானந்தா பாரதி வழக்குல அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது அரசியலமைப்பு நீங்க என்ன பண்ணலாம், முகவுரையை திருத்தலாம், அதோட அடிப்படை கட்டமைப்பு மாத்தாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல வேற எதுவும் புதுசாலாம் பண்ணல. அரசியலமைப்பின் முகவுரை அதன் ஒருங்கிணைந்த பகுதியாகும், அது கட்டுப்படுத்தக்கூடியது மற்றும் அடிப்படை அமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதாவது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் முகவுரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெருபாரி வழக்குல என்ன சொன்னாங்க, அரசியலமைப்புடைய ஒரு பகுதி முகவுரை இல்லை, அதனால நீங்க அதை திருத்தக்கூடாதுன்னு தான் சொன்னது. அப்ப அதை தான் என்ன பண்ணாங்க 1973 கேசவானந்த பாரதி வழக்குல, இல்ல அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் இந்த முகவுரை, நீங்க திருத்தீங்க, ஆனா அதோட அடிப்படை கட்டமைப்பை மாத்தாம திருத்துங்கன்னு சொன்னாங்க. அதே எல்ஐசி வழக்குல திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன, அரசியலமைப்புடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரையும், அதனால பாராளுமன்றம் அதோட அடிப்படை கட்டமைப்பை மாத்தாம நீங்க திருத்திக்கோங்க அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரீஃபைனல் பண்ணாங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல புதுசாலாம் பண்ணல. இந்த 3 வழக்கு தான் முகவுரை தொடர்பான வழக்குகள். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 3 வழக்குகள் தான். சரியா? சோ அதோட இங்கிலீஷ் பாயிண்ட். சோ அடுத்தது இப்போ விளக்கம். என்ன விளக்கம்? நம்மளுடைய முகவுரை இப்ப இந்த 3 வார்த்தைகள் இணைக்கப்பட்டுச்சுல, அது சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய முகவுரை இப்ப வரைக்கும் 1976 42வது சட்ட திருத்தத்துல அந்த 3 முக்கியமான வார்த்தைகள் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எப்படி தொடங்கும் நம்முடைய முகவுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையோட தொடங்கும். ஆனா அதுக்கப்புறம் அந்த கீவேர்டு சொன்னேன்ல, அது மொத்தம் 5 கீவேர்டு கரெக்டா வரும். அந்த 5 கீவேர்டு என்னென்ன அப்படின்னா, இறையாண்மை, அதுக்கடுத்து சமதர்மம், அடுத்து மதச்சார்பற்ற, அடுத்தது மக்களாட்சி, அடுத்தது குடியரசு. இந்த 5 கீ பாயிண்ட் தான் இந்த முகவுரையுடைய தொடக்கம். இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு? சமதர்மம், மதச்சார்பின்மை இங்க இருக்காது, இறையாண்மை இருக்கும், மக்களாட்சி இருக்கும், குடியரசு இருக்கும். சரியா? ஓகேவா? அப்போ இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த வார்த்தைகளுக்கு
விளக்கம் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 1950 ஜனவரி 26 இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு வெளிவரும்போது இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு என்ற தொடங்கிய அந்த 3 வார்த்தைகள் 1976 42வது சட்ட திருத்தம் செய்யப்பட்டு 3 முக்கியமான வார்த்தைகள் ஆட் பண்ணாங்க. சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை அது இணைக்கப்பட்டதுன்னு அதுல இருக்கிற அந்த சமதர்மம், மதச்சார்பற்ற மட்டும் அந்த தொடங்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல இறையாண்மைன்னு தொடங்கல அதுல கொண்டு போய் வச்சுட்டு ஒருமைப்பாடை மட்டும் அந்த இதுல கடைசிகளை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்ப இந்த சட்ட திருத்தம் பண்ணி அந்த 2 வார்த்தைகளை உள்ள கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டார்டிங்ல தொடங்குற கீ பாயிண்ட் எப்படி தொடங்கும்? இறையாண்மை, சமதர்மம், அடுத்து மதச்சார்பற்ற, அடுத்து மக்களாட்சி, அடுத்து குடியரசு. இப்படிதான் இந்த 5 கீ பாயிண்ட் வந்து கண்டினியூவா வரணும். ஸோ இதே கொஸ்டின் கேட்பாங்க, இதை மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க, இதை கரெக்டான ஆர்டர்ல சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இறையாண்மை வரணும், சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஸோ இந்த 5 கீ பாயிண்ட்ஸை வச்சுதான் நம்மளுடைய முகவுரை தொடங்குகிறது. அப்ப அந்த 5 கீ பாயிண்ட்டுக்கும் என்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கும் என்ன விளக்கம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இறையாண்மைனா என்ன? ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த இறையாண்மை, சாவரின் அப்படின்னு சொல்றோம்ல இங்கிலீஷ்ல. ஸோ சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சாவர்னிட்டி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன? ஸோ இறையாண்மைனா இந்தியா எந்த ஒரு வெளிநாட்டு சக்திக்கும் கட்டுப்படாத முழு சுதந்திர அரசுன்னு அர்த்தம். அதாவது இறையாண்மைனா இந்தியா வேற எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. இந்தியா முழு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய நாடு. நாங்க வேற நாட்டுல சொல்றதை நாங்க கேட்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதை தெரியப்படுத்துறது தான் இறையாண்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம். எதனால அதை கொண்டு போய் முகவரையில வச்சிருக்காங்க? இப்ப வேற நாட்டுக்காரங்க யாராவது நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக்கை வாங்கி பாக்குறாங்க, அதோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் தான் முகவரி. ஸோ அந்த பேஜ்ல இருக்கிற எல்லா பேஜும் படிக்க மாட்டாங்க, அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பார்ப்பாங்க, இந்த புக்கு எப்படிப்பட்டதுன்னு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன எழுதியிருக்கும்? சாவரின், இந்த இறையாண்மைங்கிற வார்த்தை இருக்கும். அப்ப இறையாண்மைங்கிறத பார்த்து அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க? அப்ப இந்தியாங்கிறது எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்ட நாடு இல்லை, இது ஒரு சுதந்திரமான ஒரு நாடு அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனாலதான் முக்கியமான கீவேர்ட்ஸை அந்த இதுல வச்சு ஸ்டார்டிங் பண்றாங்க. அப்ப இறையாண்மை என்றால், இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஐநா சபையில இந்தியாவும் ஒரு உறுப்பினர் தான். ஐநா சபையில எல்லா முக்கியமான நாடுகள் இருப்பாங்க. ஸோ அதுல இந்தியாவும் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. சரி, இப்ப ஐநா சபையில இந்தியா இருக்கிறதுனால ஐநா சபை சொல்றதை இந்தியா கண்டிப்பா கேட்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு பேரு தான் இறையாண்மை. இதே இந்த இறையாண்மை நமக்கு இல்லைன்னு வச்சுங்க, இப்ப ஐநா சபையில இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்ம கேட்கணும். எதிர்த்து பேசுறதுக்கோ கருத்து சொல்றதுக்கோ நமக்கு உரிமை இருக்காது. இதுதான் இறையாண்மைக்கான அர்த்தம். ஸோ இறையாண்மை என்றால் வேற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம நாடு அங்கமாக இருந்தாலும் அந்த அமைப்பு சொல்றதை நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நாம் இறையாண்மை பெற்ற நாடு. நாம் எந்த ஒரு நாட்டுடைய அமைப்பிற்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பிரிக்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, G20ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இந்த அமைப்புகள்லாம் வேற வேற நாடுகள், எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல இந்தியாவும் ஒரு அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ அந்த அமைப்புல நம்ம இருக்கோங்கிறதுக்காக அந்த இதுல யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணுமான்னு கேட்டா கிடையாது. அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அது நமக்கு இல்லைங்க, எங்க நாட்டுக்கு அது செட் ஆகாதுன்னா நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அதுதான் இறையாண்மை உள்ளவர்கள். நமக்கு இறையாண்மை இருக்கு. இறையாண்மை என்றால் நாம் எந்த நாட்டுக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு பொதுவா எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல நம்ம ஒரு அங்கமாக இருந்தாலும் அந்த அமைப்புக்கு நம்ம ஒன்றும் கட்டுப்பட்டவங்க கிடையாது. நமக்கு சுதந்திரம் இருக்கு, நம்மளே நமக்கு தேவையானதை முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இறையாண்மை. சாவரின் அப்படின்னா இதுக்கு இதான் அர்த்தம். அடுத்த வார்த்தை சமதர்மம். இறையாண்மைக்கு அடுத்த கீ வார்த்தை என்ன வரும்? கீவேர்டு வந்து சமதர்மம்னு வரும். சமதர்மம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இங்க அனைவரும் சமம். இந்திய அரசியல் அமைப்பின்படி விதி 14 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 14 பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. பிரதமர் உட்பட, குடியரசுத் தலைவர் உட்பட எல்லாருமே என்னது? சட்டத்துக்கு முன்னாடி இங்க எல்லாருமே சமம்தான். எங்க நாட்டுல, இந்திய நாட்டுல முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரிலிருந்து குடிமகனாக இருப்பவர்கள் எல்லாருமே இங்க சமம்தான். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். இங்க ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனி சட்டம்லாம் இங்க எதுவும் கிடையாது. ஒரே சட்டம் இங்க எல்லாரும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் சமதர்மம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நாடு ஒரு சமதர்மம் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறத அதுல குறிப்பிடுறாங்க. அடுத்தது மதச்சார்பின்மை. மதசார்பற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அரசுக்கு அதிகாரப்பூர்வ மதம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறது. இது அனைத்து மதங்களும் சம மரியாதையுடன் நடத்தப்படுவதை உறுதி செய்கிறது. மதசார்பற்றனா என்ன அர்த்தம்? நம்ம இந்தியால அரசுக்குன்னு ஒரு மதமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வாட்டிகன்லாம் போறீங்கன்னா அது ஒரு அரசு, அந்த அரசுக்குன்னு ஒரு மதம் இருக்கும்.
ஆனா இந்தியாவுக்கு அப்படி கிடையாது. இந்தியா இந்த ஒரு அரசுக்குன்னு இதான் ஒரு மதம் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லா மதமும் சமமாக மரியாதையும் மதிப்பும் அளிக்கக்கூடியது தான் இந்தியா. எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்றது தான் இந்தியா. அததான் மதச்சார்பற்ற செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவுடைய கவர்மெண்ட் அரசுக்குன்னு ஒரு மதம் இருக்கக்கூடாது. எல்லா மதத்தையுமே அந்த அரசு மரியாதை கொடுக்கணும், அதை ஏத்துக்கணும். அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்படிதான் நம்ம நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படிங்கறத முகவுரையில பதிவு பண்ணிருக்காங்க. முகவுரையில அந்த 5 கீ பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இறையாண்மை. அதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். அடுத்து சமதர்மம், அடுத்தது மதச்சார்பற்ற செக்குலரிசம்னா என்ன? இது மூணுத்துக்குமான அர்த்தங்கள் பார்த்தோம். அடுத்தது 4வது மக்களாட்சி. 4வது கீ பாயிண்ட் என்ன? அந்த வேர்டு மக்களாட்சி. மக்களாட்சினா டெமோக்ரஸின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. மக்களாட்சி அப்படின்னா மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. ஆபிரகாம் லிங்கன் எல்லாம் சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான அரசாங்கத்தை இங்க அமைச்சுப்பாங்க. இங்க மன்னராட்சி இல்லை அப்படின்னு சொல்றதுதான் மக்களாட்சிக்கான அர்த்தம். அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடக்கும். அதுல மக்கள் 18 வயசுக்கு மேல 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு யாரு தன்னை ஆள வேண்டும் என்பவர்கள் முடிவு பண்ணி அவங்களே அவங்களுக்கானவங்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க. அதுக்கு பேர் தான் மக்களாட்சி. இப்ப ஏதோ மன்னராட்சின்னு என்ன இருக்கும்? அங்க எலெக்ஷன்லாம் இருக்காது. ஒருத்தர் இருந்தாருன்னா அதுக்கு அடுத்து அவருடைய மகன், அடுத்து அவங்க மகன் அப்படின்னு தான் வருவாங்க. இப்ப வேற வெளிநாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நிறைய நாடுகள்ல இருக்கும். அதுக்கு பேர் மன்னர் முறைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்மளோட இந்தியால டெமோக்ரஸி தான் நம்ம ஃபாலோ பண்றோம், மக்களாட்சியை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு தன்னை யார் ஆள வேண்டும் என்பதை மக்களே முடிவு செய்வார்கள். அதுதான் மக்களாட்சி. சோ அந்த வார்த்தையை நம்மளுடைய முகவுரையில ஆட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டார்டிங் கீ பாயிண்ட் 5 பாயிண்ட்ல இது ஒண்ணு. அடுத்தது குடியரசு. இதான் 5வது பாயிண்ட். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி. 5வது லெட்டர் என்ன? குடியரசு. குடியரசு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதுக்காக இந்த இடத்துல முகவுரையில ஆட் பண்ணாங்க அப்படின்னா, குடியரசுனா நம்மளுடைய நாடு குடியரசுத் தலைவரை முதல் குடிமகனாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம். குடியரசுத் தலைவரும் மன்னர் மாதிரி மகன், அடுத்து அவங்களோட மகன், அடுத்த மகன் அப்படி வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அவங்க போய் ஓட் பண்ணி தான் குடியரசுத் தலைவரை 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கணும். சோ குடியரசு அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்ற மக்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவரை கொண்டுதான் இந்தியா செயல்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணு குடியரசு, இன்னொன்னு முடியரசுன்னு 2 சொல்லலாம். ஒரு வெளியில இருக்கிற ஒரு நிறைய நாடுகள் பார்க்கிறோம். அல்ல சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முடியாட்சியை கொண்டு நடக்கும். அதாவது மன்னர்கள் ஆட்சி நடக்கும். ஆனா குடியாட்சினா என்ன அர்த்தம்? குடியரசுத் தலைவரை முதன்மையாக கொண்டு நடக்கக்கூடிய ஒரு நாடு குடியரசு நாடுன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம இந்தியா என்பது ஒரு குடியரசு நாடு. ஏன்னா குடியரசுத் தலைவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அடுத்து அவருடைய மகன் வரமாட்டாங்க. அவர் 5 வருஷம் முடிஞ்சிட்டுனா அடுத்து இன்னொரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். அப்போ குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி முறையாகும். அதுக்கு என்ன? இதில் பரம்பரை ஆட்சி முறை கிடையாது. அரசியல் அதிகாரம் மக்களிடமே இருக்கும். அப்ப குடியரசுத் தலைவர் நம்ம இந்தியாவில எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? 5 வருஷத்துக்கு ஒரு முறை. நம்ம ஓட்டு போட மாட்டோம். 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரும் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோம்ல, நம்ம போய் டைரக்டா ஓட்டு போட மாட்டோம். நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுவாங்க. இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நேரடியாகவோ மக்களால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதுக்கு பேர் குடியாட்சி. அப்ப இங்க நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படல. ஆனால் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்களால் தான் குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்ப இதுக்கு பேரு தான் குடியரசு. சோ இதுதான் இந்த 5 வார்த்தைக்கான அர்த்தம். சோ நம்ம நாட்டுடைய முகவுரை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த 5 வார்த்தைகளுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. அதை ஏன் அங்க கொடுத்திருக்காங்க? இப்ப இந்த 5 வார்த்தைகளை வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க நம்ம கான்ஸ்டிடியூஷனை வாங்கி படிக்கிறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இந்த 5 வார்த்தைகள் இருக்கும். சோ இப்ப இந்த 5 வார்த்தைகள் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்? இந்தியா ஒரு இறையாண்மை இருக்கிற ஒரு நாடு, ஒரு சுதந்திரமான ஒரு நாடு. இந்தியா என்பது சமதர்மம். இங்க எல்லாருமே சமம். இங்க தனித்தனி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அது தெரிஞ்சுக்கிறாங்க. மதச்சார்பற்ற இந்திய நாடுங்கிறது ஒரு மதம் சார்ந்த அரசு கிடையாது. இங்க எல்லா மதங்களுமே சமமாக நடத்தப்படும். தெரிஞ்சுக்கிறாங்க. 4வது
மக்களாட்சி, இங்க மக்களே ஓட்டு போட்டு தான் அவங்களுக்கான யார் ஆளணுங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து குடியரசு, இங்க வந்து மன்னராட்சி இல்ல. இங்க 5 வருஷத்துக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் நடக்குது. இதை எல்லாம் வேற எங்கேயாவது ஒருத்தங்க இருக்கிறவங்க நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் புக்கை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த 5 முக்கியமான கீ பாயிண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது முகவுரை இப்படிதான் தொடங்கும். இந்த 5 வார்த்தைகளை கொண்டுதான் நம்மளுடைய முகவுரை தொடங்கப்படும். ஸோ இதுதான் முகவுரையோட விளக்கம். சரியா? இது இல்லாம வேற என்ன முகவுரையில இருக்குங்கிறத பார்க்கணும். முகவுரையில அந்த 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். இறையாண்மை, அந்த 5 கீ பாயிண்ட். அது இல்லாம அந்த முதல் பக்கத்துல வேற லைன்லாம் எழுதியிருக்குல்ல, அதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க முக்கியமானது அப்படின்னா, ஒரு 3 வகையான நீதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். முகவுரையில 3 வகை நீதிகள், 3 நீதிகள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னென்ன நீதிகள் அப்படின்னா, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இந்த 3 நீதிகள் பத்தின குறிப்புகள் முகவுரையில கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? இது எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா, ரஷ்ய புரட்சி 1917 நடந்திருக்கும். 1917 நடந்த ரஷ்ய புரட்சியில இருந்து தான் இந்த 3 வகையான நீதிகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முகவுரையில இந்த சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி இந்தியாவில் இருக்குங்கிறத எழுதியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சமூக நீதினா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமமான நீதி தான். யாருக்கும் வந்து வேறுபாடு காட்ட மாட்டோம். சமூகத்துல எல்லாரும் இங்க ஒண்ணுதான். இங்க வந்து தீண்டாமை கிடையாது. ஏன்னா விதி 17 என்ன சொல்லியிருக்கு? நம்மளோட ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்றாங்க. ஸோ இங்க எல்லாரும் இங்க சமமாக நடத்தப்படுவாங்க. சட்டத்தின் முன் நீங்க எல்லாரும் சமந்தான் அப்படிங்கிற இந்த நீதியை பத்தி சொல்றாங்க. அடுத்து பொருளாதார நீதி. இந்தியால பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வித்தியாசத்தின் அடிப்படையில சட்டங்கள் வகுக்கப்படலை. பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைகளுக்கு ஒரு அப்படிலாம் இல்லை. இங்க எல்லாருமே சமந்தான். எல்லாருக்கும் ஒரே வகையான நீதி தான். பொருளாதார நீதி என்பது எல்லாருக்கும் ஒரே நீதி தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது அரசியல் நீதி. அரசியல் ரீதியாக இங்க எல்லாருமே சமந்தான். 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே ஓட்டு போட முடியும். அதுல வந்து எங்களுக்கு இவங்கெல்லாம் போடலாம், இவங்க போடக்கூடாதுங்கிற எந்த வேறுபாடும் எங்கள்கிட்ட இல்லை. 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்கும் அரசியல் நீதி வழங்கப்படும். ஸோ அதுதான் இந்த 3 நீதிகள். ஸோ இந்த 3 நீதிகள் முகவுரையில் எழுதப்பட்டுள்ளது. இந்த 3 நீதிகள் நம்ம எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி எடுத்தோம் அப்படின்னா, ரஷ்ய புரட்சியிலிருந்து 1917 நடந்த ரஷ்ய புரட்சியிலிருந்து தான் இந்த 3 முக்கியமான நீதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? கவனிங்க. ஓகேவா? முகவுரையுடைய 3 நீதிகள், 3 வகை நீதிகள் இருக்கு. எல்லாம் கடைசியா நம்ம வந்து நான் அந்த பேஜை வச்சு காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இன்னுமே. ஓகேவா? ஸோ முகவரியோட அந்த 5 கீ பாயிண்டோட தொடங்குது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். வேற என்ன முகவரியில் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தா, இந்த 3 நீதிகள் பற்றின விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி. அதாவது 1789 பிரெஞ்சில் ஒரு பயங்கரமான பிரெஞ்சு ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடந்துச்சு பிரெஞ்சில். அந்த பிரெஞ்சு புரட்சியில சில முக்கியமான முழக்கங்கள் வந்து பெருசா ஃபேமஸ் ஆனிச்சு. அதாவது சில வார்த்தைகள் ரொம்ப ஃபேமஸா வெளில வந்துச்சு. அதுல 3 முக்கியமான வாசகங்கள், அதை நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்து நம்மளுடைய முகவுரையில பதிவு பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 வார்த்தையும் முகவுரையில சேர்க்கப்பட்டிருக்கு. நம்மளோட முகவுரையில இருக்கு இந்த 3 வார்த்தையும். இதுக்கு என்னென்ன அர்த்தம்? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதரத்துவமா இருக்கிறது. சரியா? ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த 3 இங்க பார்த்தது. இது எங்கே இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க? 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சி. அந்த இடத்துல இந்த 3 வார்த்தைகள் பெரிய முழக்கங்களாக அங்க இருந்துச்சு. ஸோ இந்த 3 வார்த்தைகள் ரொம்ப எல்லாரையும் சமமாக கருதுற மாதிரி இருக்கு. எல்லாருடைய ஒற்றுமையை பத்தி பேசுது. ஏன்னா சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவத்தை பத்தி பேசுது. அப்போ இந்த 3 வார்த்தைகள் எடுத்து இந்த முகப்புரையில நம்ம ஆட் பண்ணிடுவோம் அப்படின்னு அதையும் நமக்கு ஆட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முன்னாடியே ஆட் பண்ணது. இதெல்லாம் 1950 ஜனவரி 26 இருந்துச்சு. நான் சொன்ன அந்த 3 வார்த்தை, சமதர்மம், மதசார்பற்ற, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தை மட்டும்தான் 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி முகவுரையில் இணைக்கப்பட்டது. நம்ம இப்ப பாக்குற மத்த எல்லாமே முகவுரையில 1950 இருந்துச்சு. சரியா? சரி, இப்போ வேற என்னென்ன இருக்கு? நீதிகள் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிரெஞ்சு முழக்கங்கள், சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இதெல்லாம் பார்த்துட்டோம். சரியா? வேற என்ன இருக்கு? அடுத்ததாக அப்படிப்பட்ட நம்மளுடைய முகவுரையை பத்தி சில முக்கியமான தலைவர்கள், முக்கியமான அறிஞர்கள் என்ன மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணாங்க. அதாவது நம்ம நாட்டுடைய அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபர்ஸ்ட் பேஜான அந்த முகவுரையை பற்றி, பிரியாம்பலை பத்தி அறிஞர்கள் என்ன மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணாங்க. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற ஒண்ணு.
இது அப்படியே லக்ஷ்மிகாந்தன் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கிலீஷ்ல உள்ளது இங்க இருக்கு. அதோடைய தமிழாக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? இதுல என்ன நீங்க பாக்குறீங்களோ லக்ஷ்மிகாந்தன் புக்ல, ஏன்னா லக்ஷ்மிகாந்தன் புக் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ இந்த முகவுரையை பத்தி யார் யார் என்ன சொன்னாங்கங்கிற இந்த வாசகம் அப்படியே லக்ஷ்மிகாந்தன் புக்கில் இருக்கிறது தான் இங்கே இங்கிலீஷ்ல அப்படியே எடுத்திருக்கேன். அதோடைய டிரான்ஸ்லேட் தான் நான் உங்களுக்கு தமிழ்லேயே கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த புக்கை தான் நம்ம ரெஃபராக எடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதே வச்சு கொடுத்துட்டேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த முகவுரையை பற்றி யார் யார் என்னென்ன தலைவர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ இவங்க நம்மளுடைய முகப்புரையை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கின்றதுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம நீண்ட நாள் கண்ட கனவு இந்த முகவுரை, இப்படி ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கில் இடம்பெற்றது வந்து ஒரு நீண்ட நாள் கனவு எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த முகவுரையை பார்த்தோன்னே எனக்கு தோணுதுன்னு சொன்னார். இது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, the preamble to our constitution expresses what we had thought or dreamed so long. அல்லாடி கிருஷ்ணசாமி. இது அவர் சொன்னது அப்படியே லட்சுமிகாந்தன் புக்கில் இருக்கிறதா இங்க கொடுத்துருக்கேன். ஸோ நீண்ட நாள் கனவு நிறைவேறியது அப்படின்னு முகவுரையை பற்றி சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க, அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள். அடுத்ததாக KM முன்சி அவர்கள். இவர் என்ன பதிவு பண்ணாருன்னு பாருங்க. முகவுரையானது நமது இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசின் ஜாதகமாகும் அப்படின்னு பதிவு பண்ணார். முகவுரை அப்படிங்கிறது நம்ம இறையாண்மை கொண்ட ஜனநாயக நம்மளோட குடியரசோட ஒரு ஜாதகம் மாதிரி இந்த முகவுரை. ஜாதகம்ங்கிறது ஒரு பேஜ் நம்ம சொல்லலாம், நம்மளோட ஜாதகத்தை ஒரு பேப்பர்ல வச்சிருப்போம். அது மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கோடைய ஜாதகம் தான் இந்த முதல் பக்கமான முகவுரை அப்படின்னு பதிவு பண்ணார். யாரு? KM முன்சி அவர்கள். இதுக்கு ஷார்ட்கட்டா நீங்க நினைச்சுக்க வேண்டியது ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். KM முன்சி அவர்கள். இந்த பிரியாம்பிள் இஸ் த ஹோரோஸ்கோப் ஆஃப் அவர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொன்னது KM முன்சி அவர்கள். ஓகேவா? குடியரசின் ஜாதகம் என்று பதிவு பண்ணவர். அடுத்தது பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா. ஸோ இவர் நிறைய விஷயம் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருங்கிறது லட்சுமிகாந்தன் புக்ல இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை தான் அப்படியே நான் தமிழ்ல கொடுக்குறேன். சரிங்களா? முகவுரையானது அரசியலமைப்பின் மிகவும் விலை மதிப்பற்ற பகுதியாகும் அப்படின்னு சொன்னது இவர் தான். அடுத்து அது அரசியலமைப்பிற்கு ஒரு திறவுகோல் போன்றது. அரசியலமைப்புடைய ஒரு திறவுகோல் மாதிரி அது. ஏன்னா திறவுகோல்னா சாவி, நம்ம அதை திறந்தா உள்ள போறோம் வீட்டுக்கு. அதே மாதிரி நம்மளோட கான்ஸ்டியூஷன் புக் ஓபன் பண்ணா அதோடைய திறவுகோலா என்ன இருக்குன்னா அந்த முகவுரை அப்படிங்கிறத ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து அது அரசியலமைப்பில் பதிக்கப்பட்ட ஒரு மாணிக்கம் போன்றது. இதுதான் அரசியலமைப்பின் அணிகலன் நீங்க படிப்பீங்க. அதான் அவங்க மாணிக்கம்னு நான் போட்டிருக்கேன். அரசியலமைப்பின் அணிகலன் போன்றது, அது அரசியலமைப்புடைய ஒரு மாணிக்கம் மாதிரி அது அப்படிங்கிறாரு. அரசியலமைப்பின் மதிப்பை அளவிடுவதற்கு இது ஒரு சரியான அளவுகோல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவா அப்படிங்கிறோட சொன்னதுதான். அவர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தை லட்சுமிகாந்தன் புக்ல என்ன இருக்கோ அது அப்படியே இங்க இருக்கு. அதோடைய தமிழாக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? The preamble is the most precious part of the constitution. It is key to the constitution. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த வார்த்தை, அரசியலமைப்பின் திறவுகோல். இந்த வார்த்தைக்கு அவர் கொடுத்த மீனிங் கொடுத்திருக்காரு பாருங்க. It is key to the constitution. It is jewel set in the constitution. Jewel set அணிகலன் மாதிரி அப்படின்னு சொன்னது அவர் தான். It is a proper yardstick with which one can measure that worth of the constitution. இதை வச்சுதான் அளவிட முடியும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனையே. ஸோ இந்த எல்லாத்தையும் சொன்னது இவர் தான். சரியா? அடுத்து வேற யார் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. எர்னஸ்ட் பார்க்கர் அரசியலமைப்புக்கான முக்கிய குறிப்புன்னு சொல்லியிருக்காரு. அரசியலமைப்போட முக்கியமான குறிப்பு தான் இந்த முன்னுரை அப்படிங்கிற முதல் பக்கம். இங்கிலீஷ்ல கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கீ டு த கான்ஸ்டியூஷன். இது வந்து அரசியலமைப்புடைய திறவுகோல், ஒரு கீ மாதிரி, சாவி மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரு. அதை இங்க பாருங்க, கீ நோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீ நோட்னா முக்கியமான ஒரு நோட் எடுத்துக்கிறோம்ல, நோட்ஸ் எடுக்கிறோம்ல, குறிப்புகள் மாதிரி, அதை தான் கீ நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனாலதான் அரசியலமைப்புடைய முக்கிய குறிப்புன்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர் அவர்கள். கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது இவர் தான். ஸோ கீன்னு சொன்னது வேற, அது திறவுகோல. கீ நோட்னு சொன்னது முக்கிய குறிப்பை. இந்த ரெண்டு வார்த்தையும் தான் நிறைய இடத்துல குழப்பிடுறாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, எம் ஹிதயதுல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திர பிரகடனத்தை ஒத்திருந்தாலும் அது ஒரு பிரகடனத்தை விட மேலானது. அது நமது அரசியலமைப்பின் ஆன்மாவாகும். இது நமது அரசியல் சமூகத்தின் வடிவத்தை வகுத்துரைக்கிறது அப்படின்னு எம் ஹிதயதுல்லா சொல்லியிருக்காரு. இது சிம்பிளா மீனிங் என்னன்னா, நம்ம என்னதான் அமெரிக்காவுடைய மெத்தட் அந்த பிரியாம்பிள் எடுத்திருந்தாலும் அவங்கள விட நம்மளுடைய பிரியாம்பிள் தான் பெஸ்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம அங்கிருந்து மெத்தடை தான் எடுத்துக்கிட்டோம், ஆனா அவங்க எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஒன்றும் வைக்கல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அமெரிக்காவிலேருந்து இந்த பிரியாம்பிள்ங்கிற கான்செப்டை எடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி அந்த பேஜை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணி தான் அந்த மெத்தடை வச்சோம். சரியா? அதனால ஹிதயத்துல்லா என்ன சொல்றாரு, அமெரிக்காவிலிருந்து இந்த மெத்தடை நம்ம எடுத்திருந்தாலும் அமெரிக்காவை விட நம்மளுடைய முகப்புரை தான் சிறந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இதை சொன்னது ஹிதயத்துல்லா. அடுத்தது, முகவுரை என்பது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாரு? பால்கிவாலா, NA பால்கிவாலா. இவர் தான் அரசியலமைப்புடைய அடையாள அட்டைன்னு சொல்லியிருப்பாரு. இந்த பிரியாம்பிள் இஸ் த ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பால்கிவாலா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஐவர் ஜென்னிங்ஸ். ஆனால் இது நமக்கு லக்ஷ்மிகாந்தன் புக்கில் இருக்காது. பட் நம்ம வெளியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்கப்பட்டதை சொல்கிறேன். ஸோ வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு முகவுரை சொன்னதே யாருன்னு கேட்பாங்க. ஐவர் ஜென்னிங்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பார். அதை சில இடங்களில் வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதெல்லாமே முகவுரையை பற்றி அறிஞர்களுடைய கருத்துக்கள். அதெல்லாம் பார்த்தாச்சா? ஓகே. அடுத்ததாக, இப்படிப்பட்ட இந்த முகவுரை, இந்த முகவுரையை நான் இப்போ எல்லாரும் சொன்னதை வச்சு இதை படித்து பார்த்தோம்னு வச்சுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்களேன், இதான் நம்ம இங்கிலீஷில் இருக்கிறது. நம்மளுடைய முகவுரை இங்கிலீஷில் இப்படி தான் இருக்கும், தமிழில் இப்படி இருக்கும். இப்போ நான் சொன்ன வார்த்தைகள்லாம் வரும் பாருங்க. இது உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துடல, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. இல்லாட்டி இந்த PDF ஆப்பில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, இந்திய அரசமைப்புடைய முகப்புரைன்னு இருக்கா? அரசமைப்புடைய முகப்புரை தமிழில். இந்த இடத்துல அப்படி படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்திய மக்களாகிய நாம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இதை கொஸ்டின் கேட்பாங்க. முகப்புரை எப்படி தொடங்கும்னு கேட்பாங்க. என்ன வார்த்தையில தொடங்கணும் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எப்படி தொடங்கும்? இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையோட தான் நம்ம இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை தொடங்கும். ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்தது, இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்த ஒரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும், இந்த வார்த்தைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அர்த்தம் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நான் என்ன சொன்ன ஒரு 5 கீ பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல, அந்த இருக்கு பாருங்க. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதான் அந்த 5 வார்த்தை இருக்கக்கூடிய கீ பாயிண்ட். சரியா? இது நம்ம 5 நம்ம பார்த்தோம்ல, 5 விளக்கம். அது அடுத்து நம்ம நீதிகள் பார்த்தோம்ல, அது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி. இங்க எழுதியிருக்கா? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. அந்த 3 நீதிகள் ரஷ்ய புரட்சியிலிருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து முகவுரையில 3 நீதிகள் பத்தி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னால, இங்க இருக்கு பாருங்க அந்த நீதிகள். அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, we the people of India having, இங்க இருக்கு பாருங்க, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. இருக்க 5 வார்த்தையும். அதுக்கு கீழே பாருங்க, நம்ம ஒரு 3 நீதிகள் பார்த்தோம்ல. ஜஸ்டிஸ்னா நீதிகள். என்னென்ன நீதிகள் பார்த்தோம்? சோசியல், எக்கனாமிக், பாலிட்டிக்கல். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இங்க எழுதியிருக்கு பாருங்க. அது எல்லாம் முகவரியில் எழுதியிருக்கும், நம்ம பார்த்தது எல்லாமே. அடுத்து பாருங்களேன், வேற என்ன நம்ம பார்த்தோம்? அந்த சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் பார்த்தோம்ல. இங்க இருக்கு பாருங்க. அவர்கள் அனைவரிடையும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும். இந்த இடத்துல இது இருக்கும் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இங்க இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. இதான் அந்த இன்னொரு 3 நம்ம பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்தது. அது இதுதான். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் முகப்புரை. இப்படிதான் முகப்புரை இருக்கும். ஸோ அப்போ முகப்புரையில நம்ம அந்த 5 கீ பாயிண்டோட தான் தொடங்கும். இந்திய மக்களாகிய நாம்னு தொடங்கி இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு தொடங்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுல வேற என்ன முகவுரையில கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, 3 வகையான நீதிகளை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்த சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் இணைச்சிருப்பாங்க. இதெல்லாம் இணைக்கப்பட்டு தான் நம்மளோட முகப்புரை உருவாக்கப்பட்டுச்சு. இதோட கடைசி லைன் பாருங்களேன். நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று இங்கு இதனால் இந்த அரசமைப்பினை இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம்னு எழுதியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு, இதை எப்ப ஏத்துக்கிட்டு சைன் பண்ணாங்க? 1949 நவம்பர் 26. நான் சொன்னேன்ல, நம்மளுடைய இது முகப்புரை ஏத்துக்கிட்ட நாள் கிடையாது. முகப்புரையை ஏத்துக்கிட்டது 1947 ஜனவரி 22. அது முகப்புரையை மட்டும் சொல்றேன். ஆனா காமனா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கை எப்ப ஏத்துக்கிட்டாங்க? 1949 நவம்பர் 26. அதனாலதான் நவம்பர் 26 ஒவ்வொரு வருஷமும் நம்ம அரசமைப்பு தினம்னு கொண்டாடுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். குடியரசு தினம்ங்கிறது வேற, அது ஜனவரி 26. அந்த நாள்ல தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக்கை நம்ம ரிலீஸ் பண்ணோம், நடைமுறைப்படுத்தினது. அதனால அது குடியரசு தினம்னு சொல்றோம். அதுவே அரசமைப்பு தினம்னா என்ன? கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னா என்னன்னா,
அந்த வெளியிட போற அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு இதுதான் நம்ம நாட்டுக்கான கான்ஸ்டியூஷன் புக்கு நம்ம ஏத்துக்கிட்டு சைன் பண்ண நாள் என்னைக்குன்னு கேட்பாங்க. அதுதான் 1949 நவம்பர் 26. அதனாலதான் நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டியூஷன் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். ஸோ மொத்தம் 3 நாட்கள் இங்க தெரிஞ்சுக்கணும். சுதந்திர தினம் 1947 ஆகஸ்ட் 15, அரசமைப்பு தினம் கான்ஸ்டியூஷன் டே 1949 நவம்பர் 26, குடியரசு தினம் ரிபப்ளிக் டே 1950 ஜனவரி 26. இதுதான் இதுக்கான வித்தியாசம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதா இந்த முகவுரை. ஸோ இது சம்பந்தப்பட்ட சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த முகவுரை தொடர்பாக எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்க. முன்னுரையில் காணப்படும், முன்னுரைனா முகவுரை, மதச்சார்பற்ற சோசலிச ஒருமைப்பாடு போன்ற சொற்கள் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது? இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சார் ஒரு 3 வார்த்தையை உள்ள சேர்த்தாங்க. எப்ப? 1976 42வது சட்ட திருத்தம் பண்ணி சமதர்மம் மதசார்பற்ற ஒருமைப்பாடுன்னு. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த சமதர்மம் மதச்சார்பற்றங்கிற வார்த்தையை ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த கீ பாயிண்ட்ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த ஒருமைப்பாடுன்னு ஒன்று கொண்டு போனாங்களா சார், அது எங்க சார்? அது எங்க சாருங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, அதுவும் முகப்புரையில தான் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இந்த இருக்கா ஒருமைப்பாடு, இந்த இடத்துல அது வந்துடும். இப்போ நம்ம அந்த கீ பாயிண்ட் இருக்குல்ல, 1976 42வது சட்ட திருத்தத்துல பண்ண 3 பாயிண்ட் என்னென்ன உள்ள ஆட் பண்ணாங்க? சமதர்மம் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு. அதுல அந்த சமதர்மம் மதச்சார்பற்றங்கிறது இங்க வந்துட்டு பாருங்க, இந்த கீ பாயிண்ட்ல வந்துடும். அந்த ஒருமைப்பாடை மட்டும் இங்க வச்சிருவாங்க. சரியா? அதனாலதான் நம்ம அந்த கீ பாயிண்ட்ல அதை சேர்த்து படிக்க மாட்டோம். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி இந்த இருக்கா, இன்டெகிரிட்டி இங்க இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து இங்க வந்துடும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? இந்த கொஸ்டினை பாருங்க. ஸோ முகவுரையில மதச்சார்பற்ற சோசியலிஸ்ட், இன்டெகிரிட்டி, இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட், செக்யூலர், மதச்சார்பற்ற, சமதர்மம், ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையை எந்த சட்ட திருத்தத்துல ஆட் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. நம்ம பார்த்தோமா, 1976ல 42வது சட்ட திருத்தம். இதான் ஆன்சர். 1976 42வது சட்ட திருத்தம். இதுல தான் இந்த 3 வார்த்தைகளை முகவுரையில இணைச்சாங்க. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பு ஆகும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் முகவுரைங்கிற கான்செப்டை வச்சு யாருடைய கான்ஸ்டியூஷன், எந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் ரிலீஸ் பண்ணாங்க? அமெரிக்கா தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போலவே இருக்கின்றது என உற்று நோக்கியவர் NA பால்கிவாலா. தப்பு. ஏன்னா NA பால்கிவாலா சொன்னது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு தான் முகவுரை சொன்னார். ஸோ இந்த வார்த்தையை அவர் சொல்லலை, அப்போ இது தப்பு. அடுத்தது, நீதிபதி M இதயதுல்லா முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை. தப்பு. இதை தான் இவரு சொல்லியிருப்பாரு, இதை இவரு சொல்லியிருப்பாரு. அப்படியே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. M ஹிதயதுல்லா தான் அமெரிக்காவை விட நம்ம நாட்டுடைய முகப்புரை தான் சிறந்ததுன்னு சொன்னார். ஆனா இங்க அப்படியே மாத்தி கொடுத்திருப்பாங்க, ரெண்டுமே தப்பு. குடியரசு என்பதன் பொருள் அனைத்து பொது அலுவலகங்களும் அனைத்து குடிமக்களுக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் உரியது என்பதையும் உள்ளடக்கியதாகும். கரெக்ட். குடியரசுன்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே இங்க பொது, எல்லாருக்குமே எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதா. ஸோ இது கரெக்ட். 1, 4 மட்டும்தான் கரெக்ட். இங்க இருக்கா? ஸோ 1, 4 மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷன்ல, மற்றதெல்லாம் தவறாக இருக்கு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் ஓர் பகுதியாக முகவுரை என்பதுடன் தொடர்பற்ற வழக்கு என்ன? அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான் முகவுரைன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு தொடர்பு இல்லாத வழக்கு இங்க என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ தொடர்புடைய வழக்கு நம்ம என்ன பார்த்தோம்? 3 வழக்கு தான். ஒன்னு பெருவாரி வழக்கு, இன்னொன்னு LIC வழக்கு, இன்னொன்னு கேசவானந்த பாரதி வழக்கு. ஸோ இந்த 3 வழக்கு தவிர வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ பெருவாரி வழக்கு இருக்கு, இதுக்கு தொடர்பு இருக்கு, இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. கேசவானந்த பாரதி இதுல தான் அதை திருத்தறதுக்கு அனுமதியே கொடுத்தாங்க. அப்புறம் LIC வழக்கு, LIC வழக்குல தான் இவங்க கொடுத்த திருப்ப ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது 3த்துக்குமே தொடர்பு இருக்கு. அப்ப தொடர்பு அற்ற வழக்குன்னு கேட்டா இது எது? இந்த கேகார் சிங் வழக்கு. ஸோ இதுக்கு தான் முகவுரையுடன் எந்த தொடர்பும் கிடையாது. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது? அரசியலமைப்புடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரை அப்படின்னு எந்த வழக்குல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? LIC வழக்குல. நல்லா புரிஞ்சுக்கணும். 1960 பெருவாரி யூனியன் வழக்குல அரசியலமைப்பின் ஒரு பகுதி முன்னுரை அல்ல, அதனால் நீங்க திருத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட்ல. அதுவே 1973 கேசவானந்தா பாரதி வழக்குல
அதன் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம்னு சொன்னாங்க. அதே எல்ஐசி வழக்குல அரசியலமைப்பின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் முகவுரை, அதனால் நீங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வழக்குல சொன்னாங்க. அப்போ எல்ஐசி வழக்குங்கிற இந்த வழக்குல தான் இந்திய அரசியலமைப்புடைய முன்னுரை அரசியலமைப்புடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த வழக்கு இதுதான் ஆன்சர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த நாலுத்துல எது முகவுரையை பத்தின தப்பான டேட்டாவா இருக்கு? ஃபர்ஸ்ட் பாருங்க, 1976ஆம் ஆண்டு முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. கரெக்ட். 42வது சட்ட திருத்தம், இது கரெக்ட். முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது, இதுவும் கரெக்ட். நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் சொல்றதா முகப்புரையோட வேலையே, அது கரெக்ட் தான். நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும், தப்பு. முகவுரையை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. அதாவது முகவுரையில போய் நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நீதிமன்றத்தால எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. முகவுரை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஸோ அதை வந்து நீதிமன்றத்தாலலாம் அவங்க பவராலலாம் அதை எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ இதுதான் முகப்புரைக்கு தவறான கூற்று. அதாவது உட்படுத்தக்கூடும் சொல்றாங்க, உட்படுத்த முடியாது, அதான் ஆன்சர். அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டும், இதெல்லாம் கரெக்ட் தான். அரசியலமைப்புடைய ஆதாரம் என்ன மாதிரி அரசியலமைப்பு நம்ம ஃபாலோ பண்றோங்கிறதுலாம் முகவுரை தான் சொல்லும், இதெல்லாம் கரெக்ட். அப்ப இதுதான் தொடர்பு இல்லாம இருக்கு, இதுதான் ஆன்சர். முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது. முகவுரை என்பதும் இந்திய அரசியலமைப்புடைய ஒரு பகுதி தான், ஆனால் அதை திருத்திக்கலாம். எந்த வழக்குல சொன்னாங்க? கேசவானந்தா பாரதி வழக்குல 1973. இப்ப வேற வழக்கெல்லாம் பாருங்க, நீங்க யோசிக்கலாம், சார் இதே மாதிரி தானே எல்ஐசி வழக்குலையும் சொன்னாங்க அப்படின்னு. ஆனா அது ஆப்ஷன்ல இருக்காது. இங்க பாருங்க, சுரன் சிங் வழக்கு, கோலக்நாத் வழக்கு, எஸ்ஆர் பொம்மை வழக்கு தான் இருக்கு. அப்போ முகவுரை தொடர்பான 3 வழக்குல கேசவானந்தா பாரதி வழக்கு மட்டும் தான் இங்க இருக்கும். அதனால அந்த ஆப்ஷனை நீங்க தேடலாம் வேணாம், ரொம்பலாம் கஷ்டம் இருக்காது. ஏன்னா எல்ஐசி வழக்குல இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களே சார், அந்த குழப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்காது. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் கேசவானந்தா பாரதி வழக்கு தான். சரியா? அடுத்தது, இந்திய அரசமைப்பு முகவுரையின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட இந்த அரசமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, முகவுரை இந்த கீழே நாங்க சில நாடுகள் கொடுத்துருக்கோம், இந்த நாடுகளுடைய தாக்கத்தால தான் நிறைய விஷயங்கள் எடுக்கப்பட்டு முகவுரை உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நாடு அமெரிக்கா, கரெக்ட். அமெரிக்காவுடையது தான் இந்த முகப்புரைங்கிற கான்செப்டே நம்ம எடுத்தோம். ஸோ அப்போ கரெக்ட் தான். ரெண்டாவது பிரான்ஸ், 1789 நடந்த பிரான்ஸ்ல நடந்த பிரெஞ்சு புரட்சியை பொறுத்து தான் நம்ம இந்த 3 முழக்கங்கள், சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் அப்படிங்கிற அந்த 3 வார்த்தையை நம்ம எடுத்து ஆட் பண்ணோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். அடுத்த ரஷ்யால நடந்த 1917 நடந்த ரஷ்ய புரட்சி, அதுல இருந்து தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 3 வகையான நீதி எடுத்தோம். சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப 1, 2, 3. ஸோ 3 நாடுகளில் இருந்துமே சில முக்கியமான விஷயங்களை இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நம்மளுடைய முகப்புரையை நம்ம எடுத்தோம். சரியா? ஸோ இதான் இதுல சொல்லப்பட்டது. கீழ் குறிப்பிட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க. முகவுரைய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் யார்? இதான் கேள்வி. நம்ம தான் படிச்சோமா? யாரு? எர்னஸ்ட் பார்க்கர். இங்க இருக்காரு பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, இந்த கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நான் முன்னாடியே சொன்ன அந்த கீங்கிற வார்த்தையை பார்த்து டக்குன்னு மாத்திரக்கூடாது. வெறும் கீன்னு இருந்தா அது அரசியலமைப்பின் திறவுகோலை பத்தி கேட்கறாங்கன்னு அர்த்தம். கீ நோட் அப்படின்னு இருந்தா முக்கிய குறிப்புன்னு அர்த்தம். சரியா? சோ கீ நோட்னு சொன்னது இவர் தான், எர்னஸ்ட் பார்க்கர் தான். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இதோட நமக்கு முகவுரைங்கிற டாபிக் கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிட்டு. இதுக்கு மேல நீங்க ரொம்பலாம் படிக்க ஒன்றும் இல்லை, ஒரு 90% இதுலேயே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவுட் சோர்ஸுமே இதுல இருந்து இவ்வளவுதான் கேட்பாங்க. ஓகேவா? இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்னா, 10th புக்ல பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்புன்னு ஒரு லெசன் இருக்கும், அதுல ஒரே ஒரு பேஜ் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 12th புக்லயும் இந்திய அரசமைப்புன்னு ஒரு லெசன் இருக்கும், அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் வரும். ஸோ ஸ்கூல் புக்ல இந்த முகவுரையை பத்தி முழுவதுமாக தகவல் இருக்காது. சரியா? சரியா? ஓகே. ஸோ இதோட முகவுரைங்கிற டாபிக் நமக்கு முடிஞ்சிட்டு. ஸோ முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்புடைய முதல் பக்கம். ஓகே. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சோன்னே நம்மளுடைய ஜேஷ்வர் டீச்சிங் ஆப்பை நீங்க ஓப்பன் பண்ணி இது சம்பந்தப்பட்ட பிராக்டிஸ் கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 20 கேள்விகளுக்குள்ள ஒரு 10 to 20 கேள்விகளுக்குள்ள பிராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். நீங்க அதை ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாவே எழுதிக்கலாம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 தடவை தான் அந்த டெஸ்ட் எழுத முடியும். ஸோ அதிலே அட்டெம்ப்ட் காட்டும், 2 டைம் தான் உங்களால் எழுதிக்க முடியும் முழுசா. அதாவது டெஸ்ட் ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஒரு அட்டெம்ப்ட் உங்களுக்கு காலி ஆயிடும். அதனால ஆரம்பிச்சுட்டு அதை முடிச்சிருங்க. சரியா? ஸோ ஒரு நபருக்கு ஒரு டெஸ்ட்டை 2 டைம் நீங்க எழுதிக்கலாம்.
சரி, இங்க பாருங்க. இந்த டெஸ்ட் எப்படி போய் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். நம்ம ஜேஸ்வர்ட் டீச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் டவுன்லோடே பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்மளுடைய ஆப்லயே நம்ம யூடியூப்லயே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்கை கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு இருக்கும். சரியா? ஸோ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க, லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜேஸ்வர்ட் டீச்சிங் ஆப்பை இப்போ தான் நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, யூசர் நேம் கொடுக்கும்போது உங்களுடைய பேருக்கு பக்கத்தில் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. நம்பர்ஸ், அப்புறம் சிம்பிள்ஸ், அட்டு சிம்பிள், ஆர்சி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் வெறும் பேரை மட்டும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பாஸ்வேர்டு போடும்போது 8 லெட்டர்ஸுக்கு மேலே பாஸ்வேர்டு இருக்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு சிம்பிள் ஏதாவது இருக்கணும், ஒரு நம்பர் ஏதாவது இருக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் 8 லெட்டருக்கு மேலே வரணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜ். நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஹோம் பேஜாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஹோம் பேஜில் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்டார்ட் நியூ டெஸ்ட் அப்படின்னு ஒரு பேஜில் காட்டும். இந்த ஸ்டார்ட் நியூ டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து ட்ரைபாட் டெஸ்ட் 1 இருக்கா, உங்களுக்கும் இப்பயும் இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் டெஸ்ட் 1 முகப்புரை அப்படிங்கிற டாபிக்ல ஒரு தம்ப்நெயிலோட ஸ்டார்ட் டெஸ்ட்னு இருக்கும். அதுல இந்த ஸ்டார்ட் டெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எழுத நீங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் ஆனோடனே இந்த பேஜில் பாருங்க, அதாவது டெஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதி முடிச்ச டெஸ்ட்டை காட்டும். அதில் இந்த ஆன்சர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த பிடிஎஃப்ல வந்துடும். ஓகேவா? இதில் நீங்கள் ரேங்க்கும் பார்த்துக்க முடியும். அதிலே ரேங்க் கீழே காட்டுது பாருங்க, இதுலையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டெஸ்ட் எழுதுறதுக்கான மெத்தட். ஸோ டெஸ்ட்டுங்கிறது ஹோம், நம்மளுடைய ஆப்பை பாருங்க, ஹோம் பேஜ் இதுதான். அதில் கீழே பாட்டமில் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்டார்ட் நியூ டெஸ்ட்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதில் டெஸ்ட் நேம் காட்டும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி முடிச்சதோட பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத செக் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இரவு 8 மணிக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை ஆப் யூஸ் பண்ணும்போது ஏதாவது எரர் வருது, ஏதாவது பண்ணாலும் மெசேஜ் நீங்கள் பண்ணால் நாளைக்கு இது பார்த்துட்டு தான் அதை ரிப்ளை பண்ணுவாங்க. ஆஃபீஸ் டைம் நைட்டு கிடையாது. அதனால் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணி வைங்க. நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் டெஸ்ட் எழுதுறதுக்கான மெத்தட். அதே மாதிரி இப்போ நம்ம நடத்துறதோடைய சோர்ஸ் இருக்குல்ல, இந்த பிடிஎஃப், நம்ம இப்போ கிளாஸில் நடத்தின இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ண முடியாது, வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஆப்புக்குள்ளேயே. எப்படின்னா அதே ஹோம் பேஜ் தான். ஸோ இந்த ஹோம் இருக்குல்ல, நம்ம ஹோம் இதில் காட்டினல இந்த இருக்குல்ல இந்த ஹோம், இதில் மேலே இந்த 3 கோடு இருக்கா, இந்த ஹோம் பேஜில் பாருங்கள், மேலே லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்கும். இந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லேயர் ஒன்று உங்களுக்கு வந்துடும். இதில் இந்த ரிசோர்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பேராக போட்டு அதோட ரிசோர்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் இன்னைக்கு போட்ட ட்ரைபாட் 1 முகப்புரை அப்படின்னு போட்டு பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்கள் வியூ ரிசோர்ஸஸ் கொடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி வெளியில் எடுக்க முடியாது, ஆப்புக்குள்ளேயே வியூ பண்ணி மட்டும் தான் உங்களால் பார்த்துக்க முடியும். பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இன்னைக்கு நடத்தின ட்ரைபாட் 30 எபிசோடில் ஃபர்ஸ்ட் எபிசோடோடைய பிடிஎஃபையும் ஆப்புக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். இது சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் டெஸ்ட்டையும் நம்ம ஆப்பில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு ஆளுக்கும் 2 அட்டெம்ப்ட் நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாரும் எழுதி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, எவ்வளோ புரிஞ்சுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ட்ரைபாட் எபிசோட் வர திங்கட்கிழமை அன்னைக்கு நடக்கும், திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு. ஸோ அதில் என்ன வீடியோங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.